வீர் பாபாய். எனக்கு தெரிஞ்ச இனிமே பர்சனலா நம்ம மீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ட்விஸ்டர் சூட் ஆன். ட்விஸ்டர் சூட் ஆன். இதுதான் சரியான மோதல். என் உயிர் நண்பா, நீ எப்படிப்பா இருக்க? பார்த்தல்ல, என் சக்திக்கு முன்னாடி நீலாம் ஒண்ணுமே கிடையாது. வேலைக்காக டிம்பக்டோ, அது உன் சக்தி இல்ல, என்னுடைய சக்தி. சாரி பாஸ், என்ன மன்னிச்சிடுங்க, தப்பு நடந்து போச்சு பாஸ். இப்ப நான் இவனை கைது பண்ணி இங்க கொண்டு வந்துட்டேன். இப்ப நீங்க வீர என்ன வேணாலும் பண்ணலாம், உங்க இஷ்டம் போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அங்க வந்துருவேன். வீருக்கு நான் திரும்ப கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சரி டிம்பக்டு, உன் புத்திசாலியான திறமைய வச்சு நீ என்ன கட்டி போட்டுட்ட. என் புத்திசாலித்தனத்தை வச்சுக்கிட்டு நான் உன்னை ஏமாத்த போறேன். ஹோலோகிராஃபிக் இமேஜ் ஆன். ஹோலோகிராஃபிக் இமேஜ் ஆன். எப்படி இருக்க டிம்பக்டு? நீ ஒரு டூப்ளிகேட் ரோபோய புடிச்சிருக்க. ஒரிஜினல் நான் தான், இதோ இங்க இருக்கேன் பாரு. இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இப்ப நான் உன்னை கூட விட போறதில்ல. திடீர்னு ரெண்டு பேர் எங்க இருந்து வந்தாங்க இம்லி? ஒருத்தன் கீழே இருக்கான், இன்னொருத்தன் மேல ஓடிட்டு இருக்கான். அது வீரோட இமேஜ்னு நினைக்கிறேன். உண்மையான வீர் கீழே இருக்கான். நான் போய் அவனோட கட்டை அவுக்க போறேன். தேங்க்ஸ் இம்லி.
அவன் இவ்வளவு சீக்கிரமா ஏன் போயிட்டான்? எங்களால கொஞ்சம் கூட குளிர தாங்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேன்னா நான் ஃப்ரோசன் ஆயிடுவேன். ஆ. இந்த தண்ணி நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கு, அதனால நீ இதுலயே இரு. உனக்கு குளிராது, சரியா? நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். Come on, Trosan, let's fight. ரோபோ பாய் ஏலியனோட ஃபைட் போட போறானா? இது ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. ரோபோபாய், உங்களுக்கு ஒன்னும் ஆகலல்ல? ஐஸ் ஃபேக்டரியில தண்ணி டபுக்குள்ள பிபி டர்ட்டில் இருக்கு. நீங்க போய் அவனை பாத்துக்கோங்க. டூட்டுவை என்கிட்ட கொடுத்துட்டு உன் உயிரை நீ காப்பாத்திக்க. இல்லனா என்னோட கோபத்துல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. டூடு என்னோட நண்பன் மட்டும் இல்ல, அவன் என்னோட விருந்தாளி. அவனை உனக்கு நான் தர மாட்டேன். ஏலியன்ஸ் இருக்காங்கன்றது இப்ப உண்மையாயிடுச்சுப்பா. ரோபோ பாயால ஏலியன்ஸ் நிச்சயமா ஜெயிக்க முடியாது. நீ எதுக்காக என்னைய டார்கெட் பண்ற? தாத்தா, நான் வெளியில இருந்து ஹோல் போட்டு எரிமலைக்குள்ள போறேன். ஓகே வீர். சுல்புல், சீக்கிரம் வா, நம்மளும் போய் வீருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ட்ரில்லிங் சூட் ஆன். Drilling suit on. இன்னைக்கு அவன் வாழ்க்கையோடைய கடைசி நாள். பாஸ் பாஸ், அந்த கேஜெட்டோட டெம்பரேச்சரை ஒரேடியா அதிகமாக்கிடுங்க. அப்போ வீரோட கதை அங்கேயே முடிஞ்சிரும்ல. அந்த கேட்ஜெட்டோடைய டெம்பரேச்சர் மெதுவா தான் ஏறும். அது ஒரே நேரத்துல அதிகமாகணும்னா அதை வெடிக்க வைக்க வேண்டியதுதான். ஆனா அதை எப்படி வெடிக்க வைக்கிறது பாஸ்? டிம்பக்டு, நம்ம கிட்ட இருக்கிற ரோபோட் எடுத்துக்கிட்டு நீ சீக்கிரமா டனலுக்கு வழியா உள்ள போ. அதுக்கப்புறம் இதை நீ ஹீட்டிங் ஏஜென்ட் மேல வச்சு இந்த ரிமோட் மூலமா வெடிக்க வை. அது வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த டெம்பரேச்சர் அதிகமாயிடும். அப்புறம் தானா எரிமலை வெடிச்சிரும். அதோட சேர்ந்த வீரோடைய கதையும் முடிஞ்சிரும். இம்லி, முதல்ல நான் போறேன், பின்னாடியே நீ வா. வீர் வீர் வீர், சுல்புல், நீ எதுக்காக இங்க வந்த? வெளியில போ. வெளியில போற வழி மூடிடுச்சு. நீ நல்ல பக்கம் கவனி, நான் ட்ரில் போட்டுடுறேன். சீக்கிரமா முடிச்சிரு. டெம்பரேச்சர் அதிகமாயிட்டு இருக்கு. அந்த கேஜெட் வெடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு வீரை யாராலையும் காப்பாத்த முடியாது. பாய் பாய் வீர். சீக்கிரமா பண்ணு வீர். இவ்ளோ மேல இருந்து நீ எப்படி வந்து விழ?
இத நீ எரிமலை கிட்ட தான் கேட்கணும். அது என்ன தான் துரத்துது. வீர் எப்படியாவது வெளியே வந்துரு. இனிமே எதுவும் பண்ண முடியாது. மீட்டர் டேஞ்சர் சைன் காட்டுது. இல்ல தாத்தா, என்னால வெளியில வர முடியாது. எரிமலை வெடிச்சதுன்னா மொத்த ஊரே அழிஞ்சு போயிடும் தாத்தா. நான் கடைசி நிமிஷம் வரையும் முயற்சி பண்றேன்.